அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக சென்னையில் 2 தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா நகர், திருமழிசையில் உள்ள சென்னை பப்ளிக் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெய்ஹரீஷ். ஜெய்ஹரீஷ், வணக்கம். என்ன நடந்தது, விவரங்கள்? வணக்கம் மாசினி. அண்ணா நகர் 3வது அவனி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சென்னை பப்ளிக் பள்ளி இயங்கி வருகிறது. இதில் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று இந்த பள்ளியில் உள்ள அலுவலக இமெயிலுக்கு ஒரு இமெயில் ஆனது வந்துள்ளது. அதில் பார்த்து அதை கண்ட ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதில் இந்த பள்ளிக்கு 2 சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் இருப்பதாகவும் அது வெடிக்கப் போவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் அண்ணா நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த அண்ணா நகர் போலீசார் விரைந்து வெடிகுண்டு நிபுணர்கள் தகவல் தெரிவித்த வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப உதவியுடன் பள்ளிக்கு விரைந்து பள்ளியில் உள்ள வகுப்பறை, அலுவலக அறை என பல்வேறு பகுதியில் வெடிகுண்டு உள்ளதா என தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். இந்த நிலையில பள்ளி வெடிகுண்டு இருப்பதாக வந்த தகவலின் பேரில் மாணவர்களின் பெற்றோருக்கு தெரிய வந்தது. இந்த நிலையில் மாணவர்களை பெற்றோர்கள் பதறி அடித்துக் கொண்டு பள்ளியில் அதிக அளவில் படையெடுத்து வந்தனர். இந்த நிலையில இதையடுத்து பள்ளிக்கு வந்த பெற்றோர்கள் மாணவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனால் பள்ளி வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பானது ஏற்பட்டது. வெடிகுண்டு நீண்ட நேரம் சோதனைக்கு பிறகு பள்ளியில் வெடிகுண்டு எதனை இல்லை எனவும் வெடிகுண்டு பொருள் என்பது தெரிய வந்து இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தினர் சற்று நிம்மதி அடைந்தனர். மேலும் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த இமெயில் கடிதம் அனுப்பிய நபர் யார், இந்த இமெயில் யாருடையது என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் அண்ணா நகர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரீஷ். வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக சென்னையில் 2 தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா நகர், திருமழிசையில் உள்ள சென்னை பப்ளிக் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் 2 தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக 2 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக பெற்றோர் அச்சமடைய வேண்டாம் என்றும் போலீசார் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். தற்பொழுது வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலம் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மற்றும் பெற்றோர்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கலாம். சென்னையில் உள்ள 5க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுடைய மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. மாணவர்கள் மட்டுமல்லாமல் அவருடைய பெற்றோர்களுக்கும் இந்த இமெயில் மூலமாக வந்த வெடிகுண்டு மிரட்டலானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சென்னை காவல்துறையானது சற்று முன்னதாக அவருடைய இணையதள பக்கத்தின் மூலம் ஒரு அறிவுரை ஒன்று கூறியிருக்கக்கூடிய நிலையில் இதில் எந்தவித பதட்டமும் வேண்டாம் என சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை ஜே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பப்ளிக் பள்ளி என்ற தனியார் குழுமத்தைச் சேர்ந்த 2 பள்ளிகள் மட்டுமல்லாமல் சென்னை கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய இயங்கி வரக்கூடிய ஒரு தனியார் பள்ளி, அதே போல் சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி என 5க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் ஒரே நேரத்தில் விடுக்கப்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள துப்பாக்கி ஏந்திய போலீசார் மட்டுமல்லாமல் அந்தந்த பகுதி காவல் நிலைய பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மற்றும் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர் குழுவினர் உடனடியாக விரைந்து சென்று அந்த பள்ளிகளில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வெடிகுண்டு தொடர்பான சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அங்கு பள்ளியில் பயின்று வரக்கூடிய பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் உடனடியாக இந்த தகவலானது பெற்றோர்களுக்கு தெரிய வந்த நிலையில் பெரும் அச்சம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற எந்த அச்சமும் பயப்பட வேண்டாம் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர் குழுவினர் பள்ளிகளுக்கு இமெயில் மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் விடுத்தது குறித்து தொடர் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல் ஜே நகரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பள்ளிகள் மற்றும் கோபாலபுரம், அதே போல் சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி 5 பள்ளிகளில் இருந்த ஒரே நேரத்தில் மின்னஞ்சல் மூலியமாக
வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிற சம்பவம் சென்னையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அதே வேளையில் தொடர்ந்து காவல்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டு இந்த சோதனையின் மூலியமாக மின்னஞ்சல் விடுக்கப்பட்ட அந்த நபரின் இணையதள முகவரியை வைத்து சைபர் கிரைம் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வரும் அதே வேளையில் இந்த விசாரணையின் முடிவில் யார் எந்த நோக்கத்திற்காக இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது என்ற தகவல் தெரிய வரும் என சென்னை காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டு தொடர் சோதனையானது அந்தந்த பள்ளிகளில் காவல் நிலைய பகுதியில் மட்டுமல்லாமல் சென்னையில் இருந்து தனிப்படை போலீசாரும் அதேபோல் வெடிகுண்டு நிபுணர் குழு மற்றும் மோப்ப நாய்கள் உடனடியாக மின்னஞ்சல் மூலம் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பள்ளிகளுக்கு சென்று சோதனையானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.